வணக்கம் TechApps Tamil YouTube சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறது உங்களுடைய ஐபோனுக்கு பெஸ்ட் கேஸ் என்னென்ன கேஸ் எல்லாமே மார்க்கெட்ல கிடைக்குது. குறிப்பா சொல்ல போனா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கேஸ்ல இருந்து இந்த மாதிரி சூப்பரான கேஸ் வரைக்கும் என்னென்ன கேसेस எல்லாமே நமக்கு அவேலபிளா இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். ஏன்ட்ட பாத்தீங்கன்னா நிறைய கேसेस இருக்கு. இந்த எல்லா கேஸையுமே ஒவ்வொண்ணா நம்ம வந்து பார்க்க போறோம். ஒவ்வொன்றும் எப்படி இருக்கு, என்ன மாதிரி உங்களோட ஐபோனை ப்ரொடெக்ட் பண்ணும், என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறத எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்க போறோம். இன் கேஸில் நீங்க ஒரு ஐபோன் வச்சிருக்கீங்க அல்லது ஐபோன் வாங்குற பிளான்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஓகே கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம கம்யூனிட்டி டேப்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம், அதாவது ஒரு போல் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ வரும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுற மாதிரி ஒரு போல் கொடுத்துருந்தோம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஒரு 20-30% பார்த்தீங்கன்னா கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்க. இந்த கேஸ் வீடியோ தான் நான் போட போறேங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. அண்ட் எனிவே 50% பீப்புள் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 வர்சஸ் 12 மினி வர்சஸ் 13 மினி இந்த வீடியோ வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் இந்த வீடியோ வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நாங்கள் இன் ப்ராசஸில் தான் இருக்கோம். அந்த வீடியோ எல்லாமே மேக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு தான் இருக்கும். அண்ட் கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ நம்ம சேனலில் கண்டிப்பாக வந்துடும். அண்ட் அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட கேஸ் கலெக்ஷன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டியான கேசஸ் ஃபார் ஐஃபோன்ஸ் எல்லாமே நம்ம கையில் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு கேஸை பற்றியும் நம்ம வந்து குயிக்காக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கேஸும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் ஓகே கைஸ், இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஐஃபோன் 12ஓட கேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இது எல்லாத்தையுமே நம்ம வச்சுட்டு ஒவ்வொரு கேஸாக பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12க்கு சீப்பஸ்ட் கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேஸாக இருக்கும். ஸோ இந்த கேஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 89 rupees வருது. இந்த கேஸோட பேர் பார்த்தீங்கன்னா ADRENEX அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபிளிப்கார்ட்ல இருக்கும். இந்த கேஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஆஃபரில் வாங்கியிருந்தேன். இப்போ இதோட கரண்ட் பிரைசிங் 149. ஸ்டில் 149 rupeesக்கு இந்த கேஸ் ஓர்த்தியாக தான் எனக்கு தெரியுது. ஸோ இந்த கேஸை பற்றி கேட்டிங்கன்னா கேஸ் கையில் எடுக்கிறதுக்கு நல்லா சாலிடாக இருக்குது. நீங்கள் ஃபோன் கூட போட்டு யூஸ் பண்ணும் போதும் செம்ம சாலிடாக இருக்கும். இது ஐஃபோன் 12 நான் ஜஸ்ட் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபிட்டு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. அட் த சேம் டைம் போர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக கேப் விட்டுருக்காங்க. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்டட் பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பிரிண்டட் கேஸ் எனக்கு பொதுவாக ரொம்ப பிடிக்கும். அண்ட் அட் த சேம் டைம் இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிலிகான் கேஸ் தான். ஸோ அதனால் உங்களுக்கு நாளாக எல்லோயிஷாக உங்களுக்கு மாறிட்டு வரும். பட் இருந்தாலுமே இது பிரிண்டட் கேஸ் அப்படிங்கிறதுனால எல்லோயிஷாக ஆனாலுமே உங்களுக்கு இந்த சைடில் மட்டும்தான் தெரியுமே தவிர உங்களுக்கு பேக் சைடில் அந்த எல்லோயிஷ்னஸ் வந்து கண்டிப்பாக தெரியாது. ஸோ அதனால் ஓவரால் சொல்ல போனால் 89 rupeesக்கு உங்களோட ஐஃபோனை கண்டிப்பாக இது ப்ரொடெக்ட் பண்ணும். இன்கேஸ் இது வந்து சப்போஸ் எல்லோயிஷ் ஆயிருச்சு அப்படின்னா நீங்கள் இன்னொரு கேஸை வாங்கிக்கலாம். ஸோ ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். இன் கேஸில் நீங்கள் டெம்பரரியாக ஒரு கேஸ் ட்ரை பண்ணுறீங்க அல்லது இப்போ தான் நான் ஃபோன் வாங்கியிருக்கேன் ஃபர்ஸ்ட் நான் இந்த கேஸை போட்டு பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த கேஸை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மீதி கேஸ் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை வாங்கிக்கலாம். டெம்பரரி சொல்யூஷனாக கண்டிப்பாக இந்த கேஸ் உங்களுக்கு உதவும். மற்ற சேம் டைம் நீங்கள் சீப்பஸ்ட் கேஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இது பர்ஃபெக்ட் சாய்ஸாக உங்களுக்கு இருக்கும். ஸோ ஓவரால் சொல்ல போனால் 149 rupeesக்கு ஓகே ஒரு பெஸ்ட் வேல்யூ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இந்த ப்ராடக்ட்டுக்கான லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஓகே கேஸ், இப்போ நெக்ஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா மினி ஐஃபோனுக்கு. ஸோ உங்களோட ஐஃபோன் 13 மினி அல்லது 12 மினி நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல டிபியூ கேஸ், அதாவது டெம்பரரியாக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி சொன்னது போல் இது வந்து நான் பார்த்தீங்கன்னா பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அதாவது சீப்பஸ்ட் கேஸ்லேருந்து நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிலிகான் கேஸ் எல்லாமே கொண்டு வரேன். அந்த அதுக்கப்புறம் போக போக மற்ற கேஸ் எல்லாமே நீங்களே பார்ப்பீங்க. அண்ட் இந்த டிரான்ஸ்பரண்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ் ரொம்பவே சாலிடா இருக்கு. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கிரிப்புக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த பிரைஸுக்கு கிரிப்புக்கான ஆப்ஷன் கொடுத்தது ரொம்பவே நல்ல விஷயம். அட் த சேம் டைம் கையில் எடுக்கிறதுக்கு நல்லா சாலிடா இருக்கு. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு, ரொம்ப வீக்காக இல்லை. உங்களுக்கு பாக்கெட்டில் வைக்கும் போதே மூவ் ஆகிற மாதிரிலாம் இல்லை. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. நீங்கள் ஐஃபோனில் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஃபிட்டு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஐஃபோன் 13 மினிக்குன்னே பண்ண மாதிரி தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் ஐஃபோன் 13 மினிக்கு தான் பண்ணியிருக்காங்க. போர்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக நம்மளுக்கு ஃபிட் ஆயிருது. கேமரா கூட உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஓவரால் பார்த்தீங்கன்னா மினிமலிஸ்டிக்காக வந்து இருக்குது. ரொம்ப நம்மளுக்கு கேஸ் போட்ட மாதிரி இல்லை. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஃபோன் கையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கேஸ் போட்ட மாதிரி அந்த ஃபீல் இருக்காது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லை. அட்லீஸ்ட் நீங்கள் இப்படி வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு சின்ன டாட் மாதிரி உங்களுக்கு தெரியும். அது மேபி டிரான்சிட்டில் டேமேஜ் ஆகிருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி அந்தளவுக்கு இல்லை. ஸோ இது கொஞ்சம் நல்லா எல்லோயிஷ் ஆயிரும். ஸோ அதனாலேயே நான் இதை பார்த்தீங்கன்னா டெம்பரரி சொல்யூஷனாக நீங்கள் உங்களோட ஐஃபோன் 13 மினிக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதாவது இப்போதைக்கு ஒரு கேஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் காசு கிடைக்கும் போது வேறு கேஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை தாராளமாக ட்ரை பண்ணலாம். அல்லது இப்போதைக்கு நான் இந்த கேஸ் ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஃபோன் பிடிச்சிருந்துச்சுன்னா இன்னும் நல்ல கேஸ்லாம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த கேஸ் நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது ஜஸ்ட் ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான். இதை நீங்கள் ரொம்ப நாள்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. இந்த கேஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 199 rupeesக்கு தராங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதே டிபியூ கேஸ் தான் நம்ம ஐஃபோன் 12க்கு ப்ரீவியஸாக பார்த்துருந்தோம். அந்த கேஸோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக தோணுது. அண்ட் ஓவரால் நீங்கள்
13 மினிக்கு டெம்பரரி சொல்யூஷனாக பார்க்கும்போது இது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். மற்றபடி இதை ட்ரை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. அண்ட் எனிவே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த கேஸுக்கான லிங்க் கொடுத்து வைக்கிறேன். அண்ட் கேஸ் இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய கேஸ் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் கேஸ். ஸோ Amozo Autofocus அப்படிங்கிற கேஸ் தான் இது. ஸோ இந்த கேஸ் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கையில் இருக்கும்போது செம்ம சாலிடாக இருக்கும். அண்ட் குறிப்பாக நான் இந்த கேஸை பற்றி பேசுகிறத விட இந்த கேஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஜஸ்ட் நான் 13 மினியில் இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா பேக் சைடுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செம்ம சாலிட். உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கிளாஸும் பிளாஸ்டிக்கும் கலந்த ஒரு மெட்டீரியல் தான். ஸோ ஸ்க்ராச்சஸ் கண்டிப்பாக இல்லை உழுவும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 1 வீக் நான் யூஸ் பண்ணப்பவே சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் என்னால் பார்க்க முடியுது. பட் ரொம்பலாம் அது அதிகமாக இல்லை. இன்கேஸ் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக ஸ்க்ராச்சஸ் எதுவுமே தெரியாது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் கேமரா பம்ப் நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணுது. எனக்கு அதுதான் பிடிச்ச விஷயம். ஏன்னா கேமரா பம்ப் வந்து iPhone 13 ரொம்பவே இருக்கும். அதை விட அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் வந்து நம்மளுக்கு கேமரா பம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா கேமராஸை நல்லாவே இந்த கேஸ் ப்ரொடெக்ட் பண்ணுது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஃபிட்டு ஃபினிஷ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. உங்களுக்கு பட்டன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் ஃபிட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் சொல்ல போனால் ஒரு பெஸ்ட் கேஸ் உங்களோட 13 மினிக்கு. மினிமலிஸ்டிக்காக, அதாவது ரொம்ப கிராண்டாக இல்லாமல் எனக்கு ஒரு நார்மலான கேஸ் நான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இருக்கணும், அந்த ஐஃபோனோட லுக்கு மிஸ் ஆகாமல் எனக்கு ஒரு கேஸ் வேணும் அப்படின்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். பட் இருந்தாலுமே என்ன தான் பெஸ்ட் சாய்ஸாக இருந்தாலுமே ஒரு ப்ளஸ் அப்படின்னு இருக்கும்போது அதில் ஒரு சில மைனஸுமே இருக்கும். இந்த கேஸில் நான் ஃபேஸ் பண்ண மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். ஸோ அதாவது இது பார்த்தீங்கன்னா கிளாசி கிளாஸ் மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் ஃபோனை கையில் பிரித்து யூஸ் பண்ணும்போது ஃபிங்கர் பிரிண்ட் கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த கேஸையுமே அடிக்கடி தொடச்சி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் எனிவே உங்களோட ஃபோனை நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணணும். கீழே போட்டாலுமே இதோட ப்ரொடெக்ஷன் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். சைடில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சிலிகான் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் கழட்டி போடுறதுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஓவரால் சொல்ல போனால் இதோட ப்ரைஸ் அரௌண்ட் ஒரு 500 ருபீஸ் உங்களுக்கு வரும். ஸோ 500 ருபீஸாக இருந்தாலுமே கண்டிப்பாக இது ஓர்த்து தான். உங்களோட ஐஃபோனை ரொம்பவே நல்லா ப்ரொடெக்ட் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். நீங்கள் மினிமலிஸ்டிக்காக விரும்புகிறீங்க அப்படின்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட்கான லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இந்த ப்ராடக்ட் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நான் என்னோட iPhone 12க்குமே யூஸ் பண்ணி தான் இருக்குது. இது 12ஓட கேஸு. ஸோ இந்த சேம் மாடல் கேஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஐஃபோன்ஸுக்குமே அவைலபிளாக தான் இருக்குது. இது iPhone 12க்கு வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் தெரியும். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபினிஷ் ஃபிட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. கேமரா பம்பை நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணுது. அண்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இதே கேஸ் தான் நான் என்னோட 12 மினிக்குமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதில் தான் நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் என்னால் போட்டு காமிக்க முடியல. பட் இருந்தாலுமே உங்களுக்கு எல்லா ஐஃபோன் மாடல்ஸுக்குமே இந்த கேஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதை தான் நான் ஆக்சுவலாக சொல்ல வரேன். ஸோ கேஸ் நீங்கள் இப்போ என்னோட ஃபேவரட் கேஸை பார்த்துருப்பீங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். அந்த கேஸை நான் ஜஸ்ட் இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக ரிவ்யூ போடணும் அப்படிங்கிறதுக்காகவே ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கினது. ஏன்னா என்கிட்ட ஆக்சுவலி கேஸ் வந்து ஆல்ரெடி இருக்குது. பட் இருந்தாலுமே இந்த கேஸை உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட். ஏன்னா அந்தளவுக்கு இந்த கேஸ் வந்து என்னை இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. என்ன கேஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஜஸ்ட் நான் வெளியே எடுக்கிறேன். LIRAMARK தரப்புலேருந்து ஒரு கேஸுங்க இது. ஸோ இந்த கேஸோட ப்ரைஸ் அரௌண்ட் 500 ருபீஸ் ஆகும். நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அண்ட் கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். அண்ட் ஓகே நம்ம இந்த ரேப்பர்ஸ் எடுத்துடலாம். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. கையில் எடுக்கும்போது அதாவது நீங்கள் பார்க்கும்போது கேஸ் கண்டிப்பாக சூப்பராக தான் இருக்கும். யாருமே இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க, எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறக்கு ஆப்பிள் ஒரிஜினல் கேஸ் மாதிரியே இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 50% கூட இல்லை, கிட்டத்தட்ட 500 ருபீஸ் தான் உங்களுக்கு வருது. 500 ருபீஸுக்கு கண்ணை முடிச்சு நீங்கள் எடுக்கலாம். கேஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது. உள்ளேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடு எல்லாமே உங்களுக்கு சாஃப்ட் ஃபினிஷ் தான் இருக்குது. அண்ட் குவாலிட்டி செம்மையாக இருக்குங்க. ஈவன் தோ இது சிலிகான் கேஸாக இருந்தாலுமே அவ்வளோ விஷயம் உங்களுக்கு பெண்டெல்லாம் ஆகாது. நீங்கள் பார்க்கலாம், அவ்வளோ ஈஸியாக என்னால் பெண்டெல்லாம் பண்ண முடியாது. அந்த மாதிரி கேஸ் இது கிடையாது. ஸோ இந்த கேஸ் உங்களை ப்ரொடெக்டும் பண்ணும். அட் த சேம் டைம் உங்கள் ஃபோன் பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். நான் ஜஸ்ட் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம அந்த கேஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. என்னோட iPhone 12 இந்த கேஸை போட்டதுக்கப்புறமா வேறு லெவலில் இருக்குது. ஃபோன் பார்க்கறதுக்கே வேறு லெவலில் இருக்குது. பிடிக்கிறதுக்கு எல்லாமே செம்ம சாஃப்டாக இருக்குது. அந்த ஃபினிஷ் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா உங்களுக்கு ஆப்பிள் சிலிகான் கேஸ் தான். அந்த 5000 ரூபாய் கேஸ் உங்களுக்கு 500 ரூபாய்க்கு கிடைக்குது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. காம்ப்ரமைசேஷன் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. பட் இருந்தாலுமே இதுலேயுமே ஒரு சில மைனஸ் இருக்கு. நான் சொன்ன மாதிரி என்னோட பெஸ்ட் ஃபேவரட்டா இருந்தாலுமே மைனஸ் அப்படிங்கிறது இருக்காது, நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ் வருது இல்லையா, மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக அந்த கேஸே போடல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிவ்யூ போடும்போது அழுக்காயிருச்சுன்னா ரிவ்யூவில் காமிக்க முடியாது, நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக கேஸ் போடாமல் ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வழியாக இந்த வீடியோ நான் கொண்டு வந்துட்டேன் உங்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு மைனஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வர்ற மாதிரி தான் இருக்கும். மேலே டாப் எல்லாமே கரெக்டாக இருக்கும். பட் கீழே மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே எனக்கு நம்ம ஸ்லைட் மைனஸ் மாதிரி தெரியுது. பட் ஸ்டில் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த கேஸுமே பார்த்தீங்கன்னா எல்லா ஐஃபோன்ஸுக்குமே இருக்குது. பட் மற்ற ஐஃபோன்ஸுக்கு நம்மளுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ iPhone 13 மினிக்கு பார்த்தீங்கன்னா 700 ருபீஸ் காஸ்ட் ஆகுது. நீங்கள் இன்னும் iPhone 11க்கு போகும்போது ப்ரைஸ் மேபி டிக்ரீஸ் ஆகலாம், இன்க்ரீஸ் ஆகலாம். பட் அரௌண்ட் ஒரு 1000 ருபீஸ்க்குள்ளே தான் உங்களுக்கு வரும். கண்ண மூடிட்டு நீங்கள் வாங்கலாம். 12க்கு பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் எனக்கு ஆச்சு.
அண்ட் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுக்குறேன், ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்குங்க. அண்ட் ஓகே கைஸ், தட்ஸ் இட். என்னுடைய ரொம்ப ஃபேவரட் கேஸ் இது. எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது. அதனால நான் இதை வாங்கிட்டு ஒரு ஃபுல் கேஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நான் காமிச்ச எல்லா கேஸுக்கான லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இன் கேஸில் வாங்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா. ஸோ கைஸ், இப்போ எல்லா கேஸஸுமே பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எந்த கேஸ் பிடிச்சிருக்கோ அது தாராளமாக சூஸ் பண்ணலாம். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா கேஸுக்கான லிங்க்குமே நான் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த கேஸஸ் எல்லாமே எல்லா ஐஃபோன்ஸுக்குமே அவைலபிளாக தான் இருக்குது. அண்ட் ஓகே கைஸ், இதே மாதிரி வீடியோஸ் வேறு என்ன வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் மீண்டும் ஒரு அத்தவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.